சிறகடிக்க ஆசை சீரியல்ல இப்ப மீனா ஸ்ருதி கிட்ட ஃபோன் நம்பர் கேட்டிருந்தாங்க இல்லையா? கிறிஸோட அம்மா ஃபோன் நம்பரு. அத சொல்றதுக்காக பாத்தீங்கன்னா, நம்ம ரோகிணியோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க நம்ம ஸ்ருதி. அந்த ரோகிணியும் வர சொல்லி, இந்த மாதிரி மீனா உன் நம்பர கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கிறிஸோட அம்மாவ நம்பர வாங்கி குடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. ரோகிணி என்ன செய்யறதுன்னே தெரியல. இந்த முத்துவும், மீனாவும் அடங்கவே மாட்டேங்கிறாங்களே! அவங்கள ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்ருதி இப்பதான் முத்து, மீனா பக்கம் தானே சாய்வாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறப்ப, நான் வேணா நம்பர் குடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. அதே டைம்ல கண்டிப்பா முத்துவும், மீனாவும் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சுருவாங்க. நீ பண்ற ஃப்ராடு தனத்தெல்லாம் அப்படின்னு எச்சரிச்சுட்டு போயிடுறாங்க. இப்ப ரோகிணி பயங்கரமான வில்லி மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மீனாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறதுனால தானே அவ இந்த விஷயத்துலலாம் தலையிட்டுட்டு இருக்கா. அவளுக்கு முதல்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனைய குடுக்கணும் அப்படின்னு பிளான போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க முத்துவும், மீனாவும் வழக்கம் போல சம்பாரிச்ச காச உண்டியல்ல போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ரோகிணி எப்ப அந்த காச ஆட்டைய போட போகுதுன்னு தான் தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவங்க 2 பேரும் பேசுறத வழக்கம் போல ஒட்டு கேட்க ஆரம்பிக்குது ரோகிணி. அப்ப மீனா கிறிஸோட அம்மா நம்பர கேட்டிருக்கேன் ஸ்ருதி கிட்ட அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல கல்யாண ஆர்டரு இத பத்திலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் ரோஹிணிக்கு இன்னொரு ஐடியா வருது. அப்ப மனோஜ் வேறயா உள்ளார இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டு கல்யாணம் ஒண்ணு நடக்குது. அதுக்கு உன்னைய தான் மேக்கப்க்கு நான் புக் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்ல, பூ டெக்கரேஷன் ஆர்டர்லாம் இன்னும் குடுக்கணும். அத மீனா கிட்ட குடுக்கலாமா? அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அவங்க நம்பர குடு, நான் குடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் விஜயாவோட யோகா கிளாஸ காமிக்கிறாங்க. வழக்கம் போல தான் நம்ம பார்வதியும் இன்னொரு ஆளும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது விஜயாவுக்கு பிடிக்கவே இல்ல. விஜயா 2 பேத்தையும் கண்காணிக்கிறதுலயே குறியா இருக்கிறாங்க. அப்ப அங்க சிந்தாமணியும் அங்க தானே இருக்கிறாங்க. ரோகிணி நேரா அங்க தான் வராங்க. விஜயாவ கூப்பிட்டு விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்டர் இருக்கு. அந்த ஆர்டர மீனாவுக்கு குடுத்தா நீங்க திட்டுவீங்க. அதனால தான் சிந்தாமணிக்கு குடுக்கலாம்னு வந்தேன். அப்படின்ன உடனே, விஜயா நான் சிந்தாமணி அனுப்புறேன். நீ பேசிக்க அப்படின்னு சிந்தாமணிய வெளியில வர சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன் ஆர்டர் வந்திருக்கு. அந்த ஆர்டர உங்களுக்கே குடுக்க சொல்லியிருக்கேன். அதுக்கு நீங்க ஒண்ணு பண்ணணும். இந்த மாதிரி மீனாவோட அம்மா அந்த கோயில்ல வெளியில பூக்கடை வச்சிருக்காங்க இல்லையா? அந்த பூக்கடைய அங்கருந்து நீங்க தான் தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி சதி திட்டத்த சொல்லிக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.